இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டல் மாடியூல் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரெண்டல் மாடியூலில் சில வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னு பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டல் மாடியூலில் இன்றைக்கி ரிப்போர்ட்டிங் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எப்படிலாம் நம்ம வந்து ரிப்போர்ட் எடுக்க முடியும், ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட், அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டல் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4வது ஒரு ரிப்போர்ட்டிங் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பைவோட் டேபிளுக்கும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து கொடுத்திங்கன்னா இங்கே சேல்ஸ் போர்ஷன், அப்புறம் கஸ்டமர் வைஸ், ஸோ கஸ்டமர் வைஸ் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். டெய்லி ஆர்டர், அப்புறம் பிக்டு குவான்டிட்டி எவ்வளோ, அப்புறம் டெய்லி அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இங்கேயும் நீங்கள் ப்ராடக்ட் வைஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் உங்களால் எடுத்துக்க முடியும். நான் இதை மைனஸ் பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரி ப்ராடக்ட் வைஸ், சீரியல் வைஸ், அப்புறம் ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெண்டல் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் பவர் எக்யூப்மெண்ட் வைஸு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டகரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தென் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஸ்டேட்டு, ஸோ இது இல்லாமல் நீங்கள் வேறு ஃபீல்டு எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இங்கே ஃபீல்டு இருக்குது, கஸ்டம் குரூப்பு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். தென் அதே மாதிரி இங்கே மெஷர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அமௌண்ட்டு, ஆர்டர் குவான்டிட்டி, பிக்கப் குவான்டிட்டி, அதுமாதிரி ரிட்டர்ன் குவான்டிட்டி எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். இல்லை நீங்கள் கவுண்ட்டு சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து டோட்டல் கவுண்ட்டும் நமக்கு வந்து வியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பைவோட் டேபிளில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராஃப் வியூஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் வியூவிலே வந்து மல்டிபிள் கிராஃப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ தென் அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் கவுண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரி இல்லை அமௌண்ட் பேஸ்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அமௌண்ட் பேஸ்டு பார்த்துக்கலாம். ஆர்டர் குவான்டிட்டி வைஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராஃப்லேயே வந்து லைன் சார்ட் இருக்குது. ஸோ லைன் சார்ட்டு சேம் அந்த விசிபிலிட்டி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பை சார்ட் பார்க்கலாம். ஸோ இந்த பை சார்ட்டில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு போடணுனாலும் போட்டுக்கலாம். கஸ்டமர் வைஸ் போடுறீங்க அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஸோ கஸ்டமர் வைஸில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போது நான் இந்த கஸ்டமரை மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க கஸ்டமரை பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டெக்ஸ்டைல் 14 குவான்டிட்டி. ஸோ இது ஏபிசி எலக்ட்ரிக்கல் வந்து 3 குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்க முடியும். தென் இங்கேயும் வந்து கவுண்ட்டு பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் இப்போ கஸ்டமர் எடுத்துருக்கோம், அதோட சேர்த்து ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆரோடெக்ஸில் வந்து போர்ட்டபிள் ஜெனரேட்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரியா அப்படின்றவங்க 10 ஃபீட் ப்ரோப்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து ரெண்டல் கார் எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டல் பைக் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குவான்டிட்டி வைஸ் வந்து ரிப்போர்ட்டிங்கும் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் மல்டிபிள் ஃபில்டர் இருக்குது. ஸோ டேட் வைஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்மளால் பார்த்துக்க முடியும். டேட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டம் ஃபில்டர் போட்டு நீங்கள் செட்டப் பீரியட்ஸ் வச்சு பார்க்கணும், இல்லைனா உள்ளே இருக்கிற ஃபீல்டு வச்சு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரிப்போர்ட்டிங் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.